நாம் இப்பொழுது வடிவியல் பகுதியில் இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது உண்டாகும் கோணங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த கோணங்களுக்கு இடையிலான தொடர்புகளையும் பண்புகளையும் பார்க்க போகிறோம். L என்ற மற்றும் M என்ற இரண்டு ஒரு ஜோடி இணைகோடுகளை கருதுவோம். அந்த இணைகோடுகளை N என்ற ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுகிறது. ஒரு ஜோடி இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது உருவாகும் மொத்த கோணங்களின் எண்ணிக்கை 8 ஆகும். இப்பொழுது கோணம் 1, கோணம் 2, கோணம் 3, கோணம் 4 L என்ற கோட்டின் மீது அமைந்துள்ள கோணங்கள் 4. அதேபோல M என்ற கோட்டை N என்ற குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்கள் கோணம் 5, கோணம் 6, கோணம் 7, கோணம் 8. இப்பொழுது இந்த 8 கோணங்களுக்கு இடையிலான தொடர்புகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக கோணம் 1 ஆனது கோணம் 3க்கு சமமாக இருப்பதை பாருங்கள். கோணம் 1னுடைய அளவு சரியாக கோணம் 3ன் மீது பொருந்துகிறது. இந்த இரண்டு கோணங்களும் குத்ததிர் கோணங்களாகும். இந்த கோணங்களினுடைய அளவுகள் சமமாக இருக்கும். ஆகவே கோணம் 1 சமம் கோணம் 3 ஆகும். அடுத்ததாக அதேபோல கோணம் 2 ஆனது அதற்கு எதிராக உள்ள கோணம் 4ன் மீது சரியாக பொருந்துவதை பாருங்கள். ஆகவே கோணம் 2ம் கோணம் 4ம் சமமாகும். இதுவும் குத்ததிர் கோணங்கள் ஆகும். அதேபோல கோணம் 5ம் கோணம் 7ம் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்த கோணங்கள். இவை இரண்டும் குத்ததிர் கோணங்களாகும். இவையும் சமமாகும். அதேபோல கோணம் 6ம் கோணம் 8ம் குத்ததிர் கோணங்களாகும். அவை இரண்டும் சமமாகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஒத்த கோணங்கள். இப்பொழுது கோணம் 1 ஆனது சரியாக கோணம் 5ன் மீது அமைவதை பாருங்கள். அதாவது கோணம் 1னுடைய கோண மதிப்பானது கோணம் 5னுடைய மதிப்பிற்கு சரியாக அமையும். இவை ஒத்த கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோணம் 1ம் கோணம் 5ம் சம மதிப்புகளை பெற்றிருக்கும். அதேபோல கோணம் 2 ஆனது கோணம் 6ன் மீது சரியாக பொருந்துவதை பாருங்கள். இவை இரண்டும் ஒத்த கோணங்கள் ஆகும். அதேபோல கோணம் 4ம் கோணம் 8ம் ஒத்த கோணங்களாகும். கோணம் 4ம் கோணம் 8ம் ஒத்த கோணங்கள். அதேபோல் கோணம் 3ம் கோணம் 7ம் ஒன்றின் மீது ஒன்று சரியாக பொருந்துகின்றன. இவை இரண்டும் ஒத்த கோணங்களாகும். குழந்தைகளே, பொதுவாக இந்த ஒத்த கோணங்களானது F என்ற வடிவத்தில் அமையும். பாருங்கள், F என்ற வடிவத்தில் 3ம் 7ம். அதேபோல இடதுபுறமாக சொல்லுமானால் கோணம் 4ம் 8ம் ஒரே மாதிரியாக அமையும். 2ம் 6ம் அதேபோல Fனுடைய மேற்புறத்தில் ஒரே மாதிரியாக அமைவதை காணுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக ஒன்றுவிட்ட கோணங்கள். பாருங்கள், கோணம் 4 ஆனது கோணம் 6ன் மீது சரியாக பொருந்துகிறது. இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுவிட்ட உட்கோணங்களாகும். அதேபோல கோணம் 3 ஆனது கோணம் 5ன் மீது சரியாக பொருந்துவதை பாருங்கள். பார்த்தீர்களா? ஆக கோணம் 3ம் கோணம் 5ம் சமமாகும். இவ்விரண்டு ஜோடிகளும் ஒன்றுவிட்ட உட்கோணங்களாகும். அதாவது இந்த இணைகோடுகளுக்கு உட்புறமாக அமையக்கூடிய ஒன்றுக்கொன்று எதிராகவும் மறுபுறத்திலும் அமையக்கூடியவைதான் ஒன்றுவிட்ட உட்கோணங்களாகும். பாருங்கள், 4ம் 6ம் அதேபோல கோணம் 3ம் கோணம் 5ம் ஒன்றுவிட்ட உட்கோணங்களாகும். பொதுவாக இந்த ஒன்றுவிட்ட உட்கோணங்களானது Z என்ற வடிவத்தில் அமைவதை காணுங்கள். பாருங்கள், இப்படியாக வந்து இப்படி 4ம் 6ம் அந்த Zனுடைய உட்புறத்திலும்
3ம் 5ம் இசட்டினுடைய வெளிப்புறத்திலும் அமைவதை வைத்து நாம் ஒன்றுவிட்ட உட்கோணங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள். இப்பொழுது 1 வெளிப்புறத்தில் இருக்கிறது. அந்த கோணம் 1 ஆனது கீழ்ப்புறத்தில் வெளியே உள்ள அந்த 7ன் மீது பொருந்துவதை பாருங்கள். கோணம் 7ன் மீது பொருந்துகிறது. ஆகவே 1ம் 7ம் ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்களாகும். அதாவது இணைகோடுகளுக்கு வெளிப்பகுதியில் அமைந்துள்ள கோணங்கள். 1ம் 7ம் சமமாகும். அதே போல கோணம் 2 ஆனது கோணம் 8ன் மீது பொருந்துவதை பாருங்கள். இவை இரண்டும் ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள் ஆகும். மாணவர்களே, இந்த கோணங்கள் அனைத்தும் சரியாக பொருந்த வேண்டுமானால் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 கோடுகளும் கண்டிப்பாக இணைகோடுகளாக இருந்தால் மட்டுமே அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது இந்த கோணங்கள் சரியாக பொருந்துவது சாத்தியமாகும். இல்லையெனில் இந்த கோணங்கள் இவ்வாறு அமையாது. நன்றி.